இனிய வணக்கம். இன்றைய அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். அதிலே நிறைவு குறளாக நாம் காண இருக்கிறோம். அதாவது அதிலே 10வது குறள் 1110. அரிதோறும் அரிதோறும் அரிதொரு அறியாமை கண்டற்றார் காமம் செறிதோறும் செய்யிழை மாட்டு என்ற குறள். அழகா வள்ளுவர் ஒரு நூலகத்துக்கு கொண்டு போகிறாரு, இல்லை ஒரு படிக்கும் அறைக்கு நம்ம இட்டு செல்லுகிறார். இப்போ நம்ம நிறைய நிறைய டிகிரிலாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட்டங்கள், பல்கலைக்கழகங்கள், பல பட்டங்கள் தந்துருக்கு, பல வச்சுருக்கோம். ஆனால் ஒரு புதிய புத்தகத்தை எடுத்து அதை புரட்டும் பொழுது நமக்கு புத்தாக்க கருத்துக்கள் பல. இதையெல்லாம் நீ அறியவில்லை என்பதை நமக்கு சூசகமாக உணர்த்தி அறியாமையை அது அகலப்படுத்தி காட்டும். நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா கற்றது கைமண் அளவுன்றது தான் நம்ம பழமொழி. அது உண்மையும் கூட இல்லையா? இதுதான் வள்ளுவர் இந்த கோணத்தில் சிந்திக்கிறார். அரிதொரும் அறியாமை, நீ படிக்க படிக்கத்தான் அறியாமல் உனக்கு புலப்படும், உனக்கு வெளிப்படும், உன்னால் உணரப்பெறும். இல்லைன்னா படித்த மாதிரியே நம்ம நிறைய படிச்சிட்ட மாதிரி இருக்கும். அடுத்த அடி போட்டார் பாருங்க, அரிதொரும் இல்லையா? அதனால் அடுத்த அடி போறார், செறிதொரும் செய்யிழை மாட்டு என்று எழுதுகிறார். அதாவது இதே மாதிரி இந்த காமமும் எப்படின்னா செறிதொரும் செய்யிழை மாட்டு. காதலிலே அப்பா இன்னைக்கு வாழ்ந்துட்டோம் போதும், இன்னைக்கு வாழ்ந்துட்டோம் போதும், இன்னைக்கு வாழ்ந்துட்டோம் போதும் அப்படின்னுலாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி நூற்பொருளை நீ அறிய 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 உன் அறியாமை வெளிப்பட்டு புலப்பட்டு நீ மென்மேலும் அதை அறிவதற்காக உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து, அதாவது அதே புத்துணர்ச்சியுடன் நீ தொடர்ந்து கொண்டு உன்னை அறிவுக்கம் செய்து கொண்டிருக்கிறாயோ, அதுபோல காதலும் இன்று போதும் என்று இல்லை. அந்த காதல் நுகரும் பொழுதெல்லாம் உனக்கு களிப்பை தருகிறது, தீராத இன்பத்தை தருகிறது. அதற்கு வரையறை அல்ல, இல்லவே இல்லை. அதாவது நீ எப்படி நூற்பொருளை அறிய அறிய உனக்கு அறியாமை வெளிப்பட்டு அதை அகற்றுவதற்காக நீ மேலும் மேலும் வாசித்து கொண்டிருக்கிறாயோ, அதுபோல்தான் இந்த காதல் இன்பமும் தீராத இன்பம். இதற்கு வரையறை கிடையாது. இது அணுகும் பொழுதெல்லாம், கலக்கும் பொழுதெல்லாம் தீராத களிப்பை உனக்கு தந்து கொண்டிருக்கும் என்று இருவேறு நிலைகளிலே, அங்கு அறியாமை, இங்கு இன்பம் அகலாமை, இரண்டையும் அழகாக ஒன்றிணைத்து நமக்கு ஒரு அறிவார்ந்த காதல் சிந்தனையை உணர்ந்த நிலையிலே நமக்கு உணர்வுக்குள் அழகாக செலுத்தும் ஒரு குறளாகத்தான் இந்த நிறைவு குறள் இடம்பெற்றிருக்கிறது. இதனை ஆழ்ந்து உணர்ந்து ஒவ்வொருவரும் வாசிக்கும் பொழுது இதனுள் இருக்கக்கூடிய அந்த நயங்கள் நமக்கு புலப்படும். வள்ளுவர் எவ்வளவு நுட்பமாக அந்த காதலை நமக்கு சொல்லி இருக்கிறார், இதை நாம் எவ்வளவு நுட்பமாக செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த குறளுள் ஒரு அற்புதம், ஒரு இலக்கியம், ஒரு முழுமை நமக்கு தென்படுகிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.